சொல்லிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் பொம்பளைங்களாடி? ப்பு கருமம். பொம்பளைங்களா நீங்களா? ஆளுங்கள பாரு. பெத்து வச்சிருக்க குழந்தைங்களையும் பத்தி பேசக்கூடாது. பெக்காத குழந்தையும் பத்தி பேசக்கூடாது. எவளுக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா. ஹாய் வணக்கம். நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுறேன். எனக்கு வந்து நைட்டெல்லாம் வந்து தூக்கமே இல்லாதனால, நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப தான் 4 மணிக்கு தான் ஏந்திரிச்சேன். அதனால வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மொபைல தொறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா, வரிசையில வெறும் அம் அடிச்சுக்கிற ஒரு வீடியோவாவே வந்துகிட்டே இருக்கு. திட்டுற வீடியோவாவே தான் வந்துகிட்டே இருந்தது. அதனால வந்து அ இந்த மாரிலாம் இருக்காதீங்க. புரியுதா? ம். இந்த கன்டென்ட் வீடியோ, லைவ் வீடியோ எல்லாருமே வந்து இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டுருந்தேன். அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஆ வந்து குழந்தைங்கள பத்தியும், குடும்பத்த பத்தியும் வந்து நெறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவதூறா, அசிங்கமா வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 3 பேர் 3 லேடி, ஒரு 3 குடும்பங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் விட்டுக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்ப்போமா, எடுத்துக்குவோமா, செஞ்சுக்குவோமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் வந்து அதிகமா விட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வாழ போடுற கொஞ்ச காலத்துல, உங்களுக்கெல்லாம் என்ன வேதி வந்து உங்களுக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போகுது? ஆ? எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தி பார்த்தீன்னா, உனக்கு வந்து குழந்தையே பொறக்காது அப்படின்னு ஒருத்தி வந்து பேசிட்டு இருக்க. இன்னொருத்தி பார்த்தீன்னா, நீ பொறக்க போற குழந்தையும் தூக்கிரும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தி வந்து பேசிட்டு இருக்கா. இன்னொருத்தி என் குடும்பத்த வந்து அழிச்சுப்புட்டியே அப்படின்னு சொல்லி ஒருத்தி பாடாப்பட்டு கண்ணீரா விட்டு மலமலையா விட்டு அவ ஒருத்தி கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் நான் கேட்குறேன். இதெல்லாம் நீங்கலாம் வந்து உண்மையா பேசுறீங்களா? இல்ல கன்டென்ட்டுக்காக பேசுறீங்களா? மக்கள் மனச வந்து ரொம்ப புண்படுத்துற மாரியும், ஒரு மாரி ஒரு மாரி சங்கட்ட குஸ்கா ஆகுற மாரியும் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு வேள கோவதாவத்துல பேசிக்கிறீங்களா? இல்ல கன்டென்ட்டுக்காக பேசிக்கிறீங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கன்டென்ட்டுக்காக பேசுறதா இருந்தால், தயவு செய்து யாரும் ஒருத்திக்கு குழந்தை இல்லன்னு அவதூறா பேசக்கூடாது. இன்னொருத்தி வந்து அந்த குழந்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் பேசக்கூடாது. ஏன்னா, இந்த நாட்ல எத்தன பேர் குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தன பேர் ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அ என்ன நெனச்சிட்டு இருக்கீங்களா? நான் பொம்பளைங்களாடி? ப்பு கருமம். பொம்பளைங்களா நீங்களா? கேட்குறேன். அ என்னங்கடி உங்களுக்குலாம் அறிவே இல்லையா உங்களுக்கு? என்னாடி நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நெனச்சுக்கிட்டு எல்லாம் நண்டு கொளத்தா ம் அ வலையில நிக்காது அப்படிங்கிற மாரி எல்லாம் கொழுத்து போய் அலையிறீங்களா எல்லாம் ஒவ்வொருத்திங்களும்? கேட்குறேன். அசிங்கமா இல்ல? அ அவ சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, நீட்டா குடும்பத்த நடத்துனோமா, போனோமா அப்படிங்கிறத விட்டுப்புட்டு இல்லாம, என்னமோ ஒரு குடும்பத்த பத்தி ஒரு குடும்பம் இப்படியே அசிங்கமா பேசிக்கிட்டு திரியிறீங்க. அறிவு கெட்ட ஜென்மங்களா? நான் கேட்குறேன். அ அறிவே இல்ல உங்களுக்கெல்லாம்? ம். அறிவே இல்லையான்னு கேட்குறேன் நானு. முட்டாள் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க கருமத்த. கண்டிப்பா யாராவது வந்து உள்ளார போவீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, யாராவது உள்ளார போவீங்கன்னு நெனைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்ளோ கோவமா இருக்கீங்க எல்லா பேருமே. என்ன உங்களுக்கெல்லாம்? என்னங்கடி உங்களுக்கெல்லாம் கேட்குறேன்? சும்மா இருக்க முடில. சும்மாவே இருக்க முடில உங்களுக்கெல்லாம். ஐயய்யய்யய்ய! தயவுசெய்து நீங்க என்னமோ அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு சாவுங்க. ஆனா குழந்தைங்கள பத்தி மட்டும் யாருமே பேசாதீங்க. யாராவது பேசுனீங்கன்னா விளக்கமாத்த கொண்டு வந்துருவேன். ஆமா. ஆளுங்கள பாரு. பெத்து வச்சிருக்க குழந்தைங்களையும் பத்தி பேசக்கூடாது. பெக்காத குழந்தையும் பத்தி பேசக்கூடாது. எவளுக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா. ஆளுங்கள பாரு. மூஞ்சி மொவரக்கட்டையும். பொம்பளைங்களா நீங்கலாம்? பொம்பளைங்களா நீங்க? என்ன ஜென்மமோ தெரியல. அ என்னடி ஜென்மம் நீங்கலாம்? அறிவு கெட்ட ஜென்மம்.